ஓகே, எல்லாருக்கும் சார்ட்டோட ஸ்க்ரீன் தெரியுதா ப்ரோ? எஸ் ப்ரோ, கிளியரா இருக்கு. ஓகே, டன் டன் டன். ஸோ ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து நாம் ஒரு ஜென்ரலாக ரீட்ரேஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஜென்ரலாக மார்க்கெட் என்னன்னாக்கா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மேலே போயிடாது, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துடாது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனில் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் பர்டிகுலராக ஷார்ட் டைம் பையர்ஸ், ஷார்ட் டைம் செல்லர்ஸ், ஷார்ட் டைம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குனாக்கா இந்த இன்ட்ராடே பிளேயர்ஸு, வீக்லி பிளேயர்ஸு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ காலையில் இன்ட்ராடே பையர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா 3:30 என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். அகைன் அடுத்த நாள் வந்துட்டு அவங்க வந்து பையிங் ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து மேலே போகும். 3:30 பக்கத்தில் வந்துட்டு க்ளோசிங் டைம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து வீக்லி பிளேயர்ஸ். ஸோ வீக்லி பிளேயர்ஸ் கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே போகுதுனாக்கா ஒரு 4 நாள் 5 நாள் அந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அகைன் வீக்கெண்ட் வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் கொண்டு வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. மறுபடியும் அடுத்த வாரம் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மறுபடியும் லாங் போகிறதா இல்லை ஷார்ட் போகிறதான்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது மார்க்கெட்ல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் சொல்லி ஒன்று வரும். ரீட்ரேஸ்மெண்ட்னாக்கா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால மார்க்கெட்ல பிரைஸ்ல வந்து ஒரு டிப் வரும். அந்த டிப்பை தான் நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளா ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்னா என்னன்னு சொல்றதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதுதான். ஸோ ஷார்ட் டைம் பிளேயர்ஸ் வந்து அங்கங்க ப்ராஃபிட் புக்கிங் கொண்டு வருவாங்க. இல்லைனாக்கா ப்ராஃபிட் புக்கிங் இல்லை, இந்த சின்ன சின்ன மேக்ரோ லெவல்ல டேட்டாஸ்லாம் சேஞ்சஸ் ஆகுங்க. ஸோ மேபி இப்போ வந்து குருடாயில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, குருடாயிலுக்கு டிமாண்ட் இருக்குனாக்கா மார்க்கெட் அகைன் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். டவுன் ட்ரெண்ட் வருதுனாக்கா எவ்வளவு தூரம் டவுன் வருது, ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு வருதா இல்லை ரிவர்சல் ஆகுதா, அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனா இல்லை வந்து ரிவர்சல் ஆகுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றது தான் வந்துட்டு கால்குலேட் பண்றதுக்கு மேத்தமெட்டிக்கலா ஒரு டூல் யூஸ் பண்றது தான் வந்து ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அது போக அது இல்லாமலேயே நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷனை பார்த்து நம்மளால வந்து ட்ரெண்டை வந்து டிசைட் பண்ண முடியும். அது போக இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட், எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் தான் கொடுக்கும். ஸோ ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒன்லி ஒரு இண்டிகேட்டர் தான். அந்த இண்டிகேட்டரை பார்த்து பிரைஸ் ஆக்ஷன் ரெண்டாவதா நீங்க கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து ட்ரேடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து சிக்னல் கொடுத்துருச்சு, பை சிக்னல் இங்க வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு, இங்க இருந்து மேலே போகும் அப்படின்ற எந்த ஒரு கம்பல்ஷனும் ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்க வந்து பார்க்கவே கூடாது. மெயினா வந்து அந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்னவா இருக்கும்னாக்கா அகெயின் உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்த வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ எவ்வளவு தூரம் மேலே போயிருக்கு மார்க்கெட்டு, எவ்வளவு தூரம் கீழே வரணும், அது நம்ம வந்து மேனலா வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைனை போட்டு இவ்வளவு தூரம் வந்தா 50%, இவ்வளவு தூரம் வந்தா 30%, இவ்வளவு தூரம் வந்தா 70% அப்படின்னு சொல்லி நம்மளால கால்குலேட் பண்ண முடியாததுனால ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்து ஒரு டூல் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அந்த டூலோட பேர் தான் வந்து ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஒரு 100 ரூபாய் மேலே போயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க இருந்து மார்க்கெட் வந்து 100 ரூபாய் மேலே போயிருக்கு, இங்க இருந்து நம்ம கீழே வந்திருக்கு ஒரு 20% வந்திருக்கா 30% வந்திருக்கா நமக்கு தெரியாது. ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண ஜோன் நாம போயிட்டு ஒன்று என்ன பண்ணணும், இங்க இருந்து அகைன் இதுல வந்து கால்குலேட் பண்ணணும். 326 பாயிண்ட் கீழே வந்திருக்கு, ஆனா அப்போ வந்து எத்தனை பாயிண்ட் ஆயிருக்கு, இந்த ஸ்விங் ஹைல இருந்து இங்க வரைக்கும் ஒரு 800 பாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணா 30% வருதா 28% வருதா, எவ்ரி டைம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். அதே வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டூல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா மேத்தமெட்டிக்கலா ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா ஸ்டார்ட் பிரைஸ்ல இருந்து என் பிரைஸ் நம்ம செலக்ட் பண்ணா மட்டும் போதும், எவ்வளவு தூரத்துக்கு இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டிடும். ஸோ இம்பார்ட்டன்டான லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபெபனாசி டூல் வந்து நீங்க வந்து உங்க சார்ட்ல போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். எந்த மாதிரினாக்கா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது எல்லாமே இந்த ஒன்னுக்கு கீழே இருக்கிற எந்த வேல்யூஸும் நமக்கு வந்து தேவையில்லை.
சரிங்களா? இந்த 1க்கு கீழே இருக்கிற 1.4 1.6 எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ல நமக்கு தேவையானது எல்லாமே வந்து 1க்கு மேல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான், 0 to 1. ஸோ அந்த வேல்யூஸ் மட்டும் தான், அதை மட்டும் நீங்க வந்து அன்செக் பண்ணிக்கிங்க. இது சரிங்களா? இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் லைன் சார்ட்டை மட்டும் அனலைஸ் பண்ணணும்னு இல்லை, சும்மா நம்ம ஒரு ஏரியாவை ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்க, சும்மா ஒரு மார்க்கெட்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ல இருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த சார்ட்ல நீங்க எங்க இருந்து எதுல இருந்து ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நீங்க வந்து மார்க் பண்றீங்களோ அதோட ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன், இது ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ், எத்தனை பர்சன்டேஜ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க வந்து காட்டிடும். ஸோ இந்த 0.28 0.38 0.34 50 இந்த வேல்யூஸ் கிளியரா தெரியலையா? ஒரே நிமிஷம். இப்ப தெரியுதா? இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன். ஒவ்வொரு தடவையும் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்னா என்ன, அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் அப் ட்ரெண்டா இருக்கு, ரிவர்சல் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கணும். மேபி இந்த ரெட் ஜோன்ல வந்து சப்போர்ட் எடுத்தா 0.23ல சப்போர்ட் எடுக்குதுன்னு சொல்லுவோம். இந்த இந்த எல்லோ பாக்ஸுக்குள்ள, இது எல்லோவா ஆரஞ்சு, ஓகே, ஆரஞ்சு பாக்ஸ்க்குள்ள எடுக்குதுனாக்கா 0.38, அது கீழே எடுத்தா 0.5, அது கீழே எடுத்தா 0.68, அது கீழே எடுத்தா 0.78, அது கீழே 1. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்டான ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன். மார்க்கெட் இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன். ஆனா நாம மேஜரா கால்குலேட் பண்ற 2 ஜோன் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னாக்கா 0.68 61, இன்னொன்னு வந்து 0.5. இது ரெண்டுத்தையுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்ல கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் சொல்லுவாங்க. மேக்சிமம் மார்க்கெட் இங்க இருந்து வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருச்சுனாக்கா அகைன் வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து ட்ரேடு வந்து இனிஷியேட் ஆகிற ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். அகெயின் இந்த ஏரியாவையும் ஸ்கிப் பண்ணிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணாம கீழே 61ல இருந்து வந்து இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி மறுபடியும் அகைன் மேல போகுதுனாக்கா இங்க இருந்து கண்டிப்பா மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது ஒன்லி ப்ராபபிலிட்டி தான், இது வந்து கன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒன்லி ப்ராபபிலிட்டி இங்க இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். அகைன் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு இங்க இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு மார்க்கெட் ஒரு பிளான் பண்ணாக்க நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும், அகைன் இதுக்கு கீழே நம்ம ஒரு ஸ்விங் இங்க இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கோம்ல, இந்த சப்போர்ட்ல இருந்து கீழே ஒரு விக் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த விக்கோட லோல இருந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். மேபி அடுத்த டார்கெட்டா இருந்திருந்தாக்கா மார்க்கெட் கண்டினியூஸா ரன் ஆகும்போது இந்த லெவல்ஸ் எல்லாம் டார்கெட் 1 இருக்கும், டார்கெட் 2 இருக்கும், இது வந்து ஃபைனல் டார்கெட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டார்கெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இது எங்க இருந்து நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் வந்து எடுக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து மேபி வந்து ஒரு 50ல வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து இது வந்து 50 ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் பார்க்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமா கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த ரொம்ப நேரமா கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இது அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்னு அது நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறது, எப்படி ரீட்ரேஸ்மெண்ட் ஃபிபனாச்சி டூலை வந்து எப்படி யூஸ் பண்றது நான் அடுத்து சொல்றேன். மார்க்கெட் வந்து இது வந்து இப்போதைக்கு நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்க, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் ஜோன்ல மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சிருது மார்க்கெட் வந்து 50%ல வந்துட்டு ஒரு சப்போர்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 50%ல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு. அகைன் நம்ம இங்க என்ன நோட் பண்றோம், பிரைஸ் ஆக்ஷன் சைட்வேஸை வந்து நோட் பண்றோம். இந்த பிரைஸ் ஆக்ஷனை பிரேக் அவுட் பண்ணா இங்க இருந்து ஏன் இது வந்து 50%ம் 0.61% வந்து நம்ம வந்து கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்றதுனால இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தா இதை பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்க வந்து தவறாம ட்ரேட் எடுக்கலாம், பயப்படாம ட்ரேட் எடுக்கலாம். உங்க ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னாக்கா 50 EMI கீழே இருக்கும், 50 ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு கீழே இருக்கும். மேபி அதை விட நீங்க பெரிய ஸ்டாப் லாஸா வச்சு ட்ரேட் பண்றதா இருந்தா உங்களுக்கு மேக்ஸிமம் 61 வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுனாக்கா 61 கீழே நீங்க வந்து ஸ்டாப் லாஸை போட்டு எக்ஸிட் பண்ணிடலாம். ஆனா இங்க இருந்து உங்களுக்கு வந்து டார்கெட்னு ஒண்ணு வந்துச்சுனாக்கா கண்டிப்பா 50ல இருந்து 1 வரைக்கும் உங்க டார்கெட் இருக்கும். ஸோ டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 இந்த மாதிரி வந்து 3 டார்கெட்டை நீங்க வந்து பிளான் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பார்ஷியலா டார்கெட் 1 ஹிட் ஆன உடனே கொஞ்சம் பார்ஷியல் குவான்டிட்டி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வந்த உடனே ஒரு பார்ஷியல் குவான்டிட்டிஸை வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வந்தாக்க
100% ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருதா, என்ன வருது, புதுசாக ஏதாவது ஸ்விங் லோ ஸ்விங் ஹை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுதா, அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஓகே. இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் கடகடன்னு சொல்லிட்டேன். யாருக்கா டவுட் இருந்தா ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா கேளுங்க. நான் காலில் தான் இருக்கேனா? ஆமா, காலில் தான் இருக்கேன். யாராவது ஒருத்தர் அட்மிட் பண்ணுங்க. அசன் ப்ரோ கேக்குதா? எஸ் ப்ரோ, கேக்குது. எனக்கு சப்ஜெக்ட் புதுசா, அதனால நான் சைலண்டா லிசன் மட்டும் பண்றேன். ஓகே. இது வரைக்கும் நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் இல்லைங்க ப்ரோ, அது புரியுது. அது எது ட்ரேஸ்மெண்ட், எது ரீட்ரேஸ்மெண்ட், எது வரைக்கும் வருது, இது வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்றீங்க. அது எப்படி அதை ட்ராப் பண்றதுங்கிறத வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு புரியல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு ஸ்விங், இப்போ வந்து இந்த லைனை நான் ஏன் இந்த லோல இருந்து எடுக்கிறேன்னாக்கா, ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு லோ கன்சாலிடேட் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போகுது. இப்போ வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே அப் ட்ரெண்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல இந்த ஜோன்ல வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ரீட்ரேஸ் ஆயிட்டு அகைன் மார்க்கெட் வந்து இங்க இருந்து போயிருக்கு. இப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம்? ஃப்ரெஷ் லோன்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரெஷ் லோல இருந்து மார்க்கெட் அகைன் மேல போக ஆரம்பிக்குது. மேல போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல யூட்டர்ன் எடுக்கும், தெரியுமா? இதை வந்து ஃப்ரெஷ் ஹைன்னு சொல்றோம். ஸோ ஃப்ரெஷ் ஹை, ஃப்ரெஷ் லோன்னு சொல்றோம், இது ரெண்டுத்தையுமே. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ் லோ, ஃப்ரெஷ் ஹை புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஃபெபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல வந்து எந்த இடத்துல நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா, ஃப்ரெஷ்ஷான ஹையையும் லோவையும் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அப் ட்ரெண்டா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஃபெபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல வந்து ஃப்ரெஷ்ஷான லோ இங்க இருந்து இங்க வரைக்கும் கனெக்ட் பண்ணணும். ஸோ மேபி நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்டா இருக்குன்னு இப்படி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி வந்து மார்க்கெட் வந்து டவுன் வருது, டவுன் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து யூட்டர்ன் எடுக்குது. இப்போ இங்க புதுசா வந்து ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டு ஹை போறதுக்கான பிளான் பண்ணுது. இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபெபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல எப்படி பிளான் பண்ணுவோம்? மேல இருந்து கீழே பிளாட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட். 0 பாயிண்ட் நம்ம எங்க எடுக்கிறோம்? மேல இருந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஹையை மார்க் பண்ணணும், அப்புறமா லோவை மார்க் பண்ணணும். அப் ட்ரெண்டுக்கு முதல்ல லோவை மார்க் பண்ணணும், அப்புறமா ஹையை வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த மார்க்கிங்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லையா? எங்கடா போச்சு இது? நோ டவுட். கேக்குது கேக்குது. சார் ப்ரீவியஸ் டேட்ல ஒரு ஏதாவது மார்க் பண்ணி காமிங்களா சார்? காட்டுறேன். அது நான் சார்ட்ல கண்டிப்பா காட்டுறேன். சார்ட்ல கண்டிப்பா காட்டுறேன். இப்போதைக்கு நான் வெர்பலா யாரோ பேசுறீங்க, இது சொன்னது புரியுதா? ஏன் அப் ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் டவுன் லோவை மார்க் பண்ணிட்டு அப்புறம் ஹை மார்க் பண்ணணும், டவுன் ட்ரெண்ட்ல முதல்ல ஹையை மார்க் பண்ணிட்டு அப்புறமா லோவை வந்து மார்க் பண்ணீங்கன்னாக்கா இந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும். ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கும். 0, 2.3, 3.8, 5 அந்த மாதிரி இங்க மேல இருந்து இப்படி வரும் வேல்யூஸ் எல்லாமே. சரிங்களா? இப்போ டவுன் ட்ரெண்ட்ல உங்களுடைய ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ எங்க இருக்கும்? டவுன் ட்ரெண்ட்ல ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ 50ல போயிட்டு ரிவர்சல் எடுக்குதான்னு பார்க்கணும். அகைன் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கணும். இல்லைன்னா 61ல போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். அகைன் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கணும். இல்லைனாக்கா 38ல போயிட்டு ரிவர்சல் எடுக்குதான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் வந்து டவுன் ட்ரெண்ட்ல எப்படி பார்க்கணும்? அப் ட்ரெண்ட்ல எப்படி பார்க்கணும்? கீழே வருது, இங்க வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணதான் பார்க்கணும், இங்க வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணதான் பார்க்கணும், இங்க வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி மறுபடியும் மேலே போகுதான்னு பார்க்கணும். ஸோ அப் ட்ரெண்டுக்கு ஒரு அப்ல இருந்து டவுன்ல இருக்கும், டவுன் ட்ரெண்டுக்கு கீழே இருந்து மேல இருக்கும் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே இல்ல? கிளியர்ல? இங்க இருந்து மார்க் கேளுங்க சார். ப்ரோ, இப்போ நம்ம டெய்லி வந்து நீங்க லைவ்ல வந்து ஒரு பாக்ஸ் போடுறீங்க இல்ல? இப்போ அந்த பாக்ஸுக்கு பதிலா இதை போட்டு பார்க்கலாமா? போட்டு பாருங்க. உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு போட்டு பாருங்க. எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி தான். ஸோ நீங்க போட்டு பாருங்க, கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதான்னு. அகைன் நான் சொல்றேன், இது எந்த டைம் ஃப்ரேம்ல நமக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு.
ஓகே சரிங்களா. இன்ட்ராடேக்கு கண்டிப்பா இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஃபெபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் இன்ட்ராடேக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாது. சரிங்களா. மினிமம் டைம் ஃப்ரேம் வந்து ஃபெபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு மினிமம் டைம் ஃப்ரேம் 1 ஹவரா இருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 ஹவர் டைம் ஃப்ரேமை வச்சு நம்ம வந்து லாங் காலை இனிஷியேட் பண்ணி அப்போ நீங்க ஹோல்டிங்ஸ்ல விட்டுட்டு போகலாம். ஹோல்டிங்ஸ்ல விட்டு அடுத்த நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம், 1 வீக்கு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும் ஃபெபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி. நிறைய பேர் வந்து அதை வந்து இன்ட்ராடேல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ராடேல அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காது. பிளஸ் இன்ட்ராடேல நம்ம ஏன் சக்ஸஸ்ஃபுல்லா எப்படி சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும்னாக்கா ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ல நாம பிரைஸ் ஆக்ஷனை கண்டிப்பா வந்து பார்க்கணும். இப்போ பிரைஸ் ஆக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ல பார்த்தா அப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து ஃபெபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டை ரிலை பண்ணி ட்ரேட் பண்ணணும்னாக்க உங்களுக்கு மினிமம் நீங்க வந்து 1 ஹவர் கேண்டில் வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ஏன் உல்டாவா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல. அப் ட்ரெண்டா இருந்தா நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் 50% ரீட்ரேஸ்மெண்ட் இப்படி வரும், 25% கீழே வரும். ஃபர்ஸ்ட் 25% தானே ரீட்ரேஸ்மெண்ட் வரும், அப்புறம் 38% வரும், அப்புறம் 50% வரும், அப்புறம் 60% வரும். இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போயிருக்கனாக்கா ரீட்ரேஸ்மெண்ட் 30% ஆகுதுனாக்கா ஃபர்ஸ்ட் 23% ஃபர்ஸ்ட் மேலே வரும், செகண்ட் 30% ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வரும், 50% ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வரும், 61% இப்படி வரும். ஸோ அதனால தான் இந்த வேல்யூஸ்லாம் உல்டாவா ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு சார்ட்டை வந்து நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டோம், ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணிட்டோம். அகெயின் நாம வந்து இன்ட்ராடேல ப்ரீவியஸ் டேவோட ஹையையும் ப்ரீவியஸ் டேவோட லோவையும் ஃபெபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டாக போட்டு இது வந்து ட்ரா பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய யூடியூப் வீடியோ வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். யாருமே வந்து மேக்சிமம் ப்ரீவியஸ் டேவோட ஹையையும் லோவையும் கனெக்ட் பண்ணி அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ஸை வச்சுக்கிட்டு இன்ட்ராடேல பெருசா ஒன்றும் ட்ரேடு கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அகைன் இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த ஒரு நாள் முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த கேண்டில் வந்து ஹையையும் லோவையும் மார்க் பண்ணி இப்படி ட்ரேட் பண்ணியிருந்தோம்னாக்கா அடுத்த நாள் நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா. ப்ரீவியஸ் டே நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு, அடுத்த நாள் கண்டினியூஸா உங்களுக்கு கேப் டவுன்ல இருந்து மார்க்கெட் வந்து கீழே 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 போக ஆரம்பிச்சிருது. ஸோ இன்னொன்று சொல்றேன், ஃபெபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்ல அகைன் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுறேன். இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு, நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் டூல் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லெவல்ஸை வந்து மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா. இப்போ நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ன பண்ணுவோம், இன்ட்ராடேல 50% கீழே அது வந்து ரீட்ரேஸ் பண்ணிடுச்சுனாக்கா ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். ஆனா ஆஸ் பர் ஃபெபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் டூல் தியரி படி மார்க்கெட் சரிங்களா இந்த கோல்டன் ஜோனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம ஃபர்தரா கீழே டவுன் கொடுத்துருச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது ஆஸ் பர் ஃபெபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் தியரிட்டிக்கல் படி. ஸோ 70க்கு 61 0.61 கீழே மார்க்கெட் வந்து கீழே போக ஆரம்பிச்சிருச்சுனாக்க இவங்க இதை வந்து ட்ரெண்ட் ரிவர்சலா கன்சிடர் பண்றது இல்லை. இதை வந்து இப்போ அகைன் நீங்க வந்து பை சைட்ல பிளான் பண்ணிருந்தீங்கன்னாக்கா இல்ல இது வந்து கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனை வந்து இது வந்து கன்சிடர் பண்ணல அப்படின்ற பட்சத்துல இவங்க வந்து புட் சைட்ல இந்த ட்ரேடை வந்து பிளான் பண்றது இல்லை. இப்போ ஃபெபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஃபெயிலியர், அவ்வளவுதான். அடுத்து நீங்க வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியது டவுன் ட்ரெண்டுக்கு புதுசா ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹையை போட்டு புதுசா ஒரு ஸ்விங் லோ இப்படி வந்து லோ வந்திருக்கு. ஒரே ஒரு செகண்ட். மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு இப்படி வருது. ஆனா இந்த லெவல்ஸை வந்து இது வந்து கன்சிடர் பண்ணல, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ கன்சிடர் பண்ணாம பிரேக் டவுன் ஆயிடுச்சுனாக்கா நாம எடுக்க வேண்டியது அகைன் நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு ஸ்விங் ஹை இதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்விங் ஹைல இருந்து இந்த லோக்கு இப்படி ஒரு அகைன் ஒரு ஃபெபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் டூல் போட்டு மார்க்கெட் இங்க இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு போயிட்டு திரும்பி வருதுனாக்கா இப்பதான் நீங்க வந்து ட்ரேடை வந்து பிளான் பண்ணணும். இங்க 68 கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்க டைரக்டா வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ல புட் சைட்ல ட்ரேடை வந்து பிளான் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்ற கான்செப்டுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகாது.
ஒன்லி ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு சேம் ட்ரெண்டை கண்டினியூ பண்றதுக்கு மட்டும்தான் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்றதுக்குலாம் இல்லை. மேபி 61 ஏரியாவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கீழே பிரேக் டவுன் கொடுத்துட்டு கன்சாலிடேட் ஆகலாம், கீழே போகலாம், என்ன வேணா பண்ணலாம். அகைன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிக்சர்ல வந்துருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் டிபெண்ட் பண்ணி தான் இது எல்லாமே நடக்கும். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல வந்துட்டு சொல்லுங்க ப்ரோ. இந்த வீடியோ ரெக்கார்ட்ல இருக்குமா, எப்படி லைவ் மட்டும் இருக்குமா? அவ்வளவுதான். ரெக்கார்ட்ல இருக்கு, யூடியூப்ல கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. சோ இது வரைக்கும் வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ணலாம். அடுத்து வந்து லைவா போயிட்டு சார்ட்ல போயிட்டு நம்ம போயிட்டு டிரா பண்ணுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இப்போதைக்கு வந்து 1 hour கேண்டில் வச்சிருக்கேன். ஸோ நம்ம எங்கேயாவது ப்ரீவியஸ் கேண்டிலோட இதுக்கு போயிடலாம். ஸோ டிரா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான். சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, இந்த ஏரியாவில் கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. கன்சாலிடேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. மேலே வந்துட்டு கண்டினியூஸா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஜோனுக்கு வந்திருக்கா மார்க்கெட்டு. இந்த ஜோனுக்கு கன்சாலிடேஷனுக்கு வந்திருக்கு. சரிங்களா? மார்க்கெட் இங்க இருந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு அப் ட்ரெண்டை பிக்கப் பண்ணிருக்கு. அகைன் இந்த ஏரியால வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஜோனுக்கு நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் வந்து இண்டிகேட்டர் வந்து பிளாட் பண்ணலாம். பிளாட் பண்றதுனா என்ன பண்ணணும்? இந்த ஜோனோட லோ பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த ஜோனோட ஹை பாயிண்ட் எங்க இருக்கு? இந்த ரெட் கேண்டலோட ஹை பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஹை பாயிண்ட்டை கனெக்ட் பண்றோம். ஆனா நமக்கு லெவல்ஸ் தெரியறதுக்கோசரம் ரைட் சைட்ல கொஞ்சோண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்துட்டு இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கண்டினியூஸா ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. மறுபடியும் வந்து ஒரு சைடு வேஸ்ல ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிருக்கு. ஆனா இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகல. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகல. உங்களுக்கு அகைன் இங்க இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அகைன் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. டைரக்டா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரல, கன்சாலிடேட் பண்ணி டைரக்டா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா கண்டிப்பா 100% குவான்டிட்டியோட நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஸோ அதனால நீங்க இந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பா ஒரு லாட் 2 லாட் இந்த மாதிரி ட்ரேட் பண்றவங்க, 10 லாட் 15 லாட் ட்ரேட் பண்றவங்கன்னா 1 லாட் 2 லாட்ல இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். அகைன் இப்போ நம்ம வேற ஒரு லெவலுக்கு போகலாம். இங்கேயே இருக்கு நமக்கு எங்க ஸோ இங்க இருந்து ஒரு லோவை கிரியேட் பண்ணிட்டு இங்க இருந்து மார்க்கெட் மேல கிளம்பி இருக்கு. மேல போயிட்டு இங்க ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. அது வேண்டாம், எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்க எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் கொடுத்துருக்கு. இல்லைன்னா இந்த ரெட் கேண்டில் வச்சுக்கலாம். இந்த பெருசா ஒரு புல்லிஷ் நெகட்டிவ் ரெட் கேண்டில் கொடுத்துருக்குல, இதை நம்ம வந்து ஒரு ஸ்விங் ஹையா வச்சுக்கலாம். ஸ்விங் ஹையா வச்சு நீங்க வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா ஆஸ் பர் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ நம்ம வந்து 1 hour கேண்டில் வச்சிருக்கோம். மார்க்கெட் இங்க இருந்து கண்டினியூஸா வந்து புல் ட்ரெண்ட்ல போயிருக்கு. இந்த ஒரு கேண்டில் பர்டிகுலர் கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெகட்டிவ் ஃபார்ம் ஆயிட்டு கீழே டவுன் ஆனது. ஆனா கரெக்டா எக்ஸாக்டா 0.23ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு. 0.23ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு. அகைன் என்ன ஆச்சு? 0.23ல சப்போர்ட் எடுத்துட்டு அடுத்த 1 hour கேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு கிரீன் கேண்டலா ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு கிரீன் கேண்டலா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இப்ப என்ன பண்ணுச்சு? மார்க்கெட் கண்டினியூஸா மேல வந்தது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ல வந்துட்டு ரீட்ரேஸ் பண்ணதுக்கு கீழே போக பிளான் பண்ணுச்சு. ஆனா கீழே போக பிளான் போயிட்டு 0.23ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு. சப்போர்ட் எடுத்து அடுத்த கேண்டலும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிரீன் கேண்டில் கொடுத்துருச்சு. இது வந்து சப்போர்ட் கேண்டில் கரெக்டா அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. அடுத்த கேண்டில் உங்களுக்கு வந்து கிரீன் கேண்டலா கொடுத்து ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருச்சு. இப்போ நீங்க ட்ரேடை வந்து எங்க இனிஷியேட் பண்ணுவீங்கன்னாக்கா இந்த கிரீன் கேண்டலோட ஹைல இருந்து நீங்க வந்து ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அகைன் மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிச்சிருது. இது வந்து என்ன சொல்லலாம்?
நம்ம மேபி நம்ம வந்து வீக்லி ஆப்ஷன்ல பை பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ வீக்லி ஆப்ஷன்ல பை பண்ணியிருந்தா இங்க இருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கும், இங்க இருந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 49 பாயிண்ட்ஸ், கண்டிப்பா 50 பாயிண்ட்ஸ் வந்து மேல போயிருக்கு. 50 பாயிண்ட்ஸ் மேல போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, வீக்லி ஆப்ஷன்ஸ்ல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்றோம். கால் ஆப்ஷனை பை பண்ணிருக்கோம்னு வச்சுக்கலாம். மேபி கால் ஆப்ஷனை பை பண்ணிருக்கோம், வீக்லி ஆப்ஷன்ஸ்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணிருக்கோம். மார்க்கெட் வந்து 50 பாயிண்ட்ஸ் மேல போயிடுச்சுனாக்க அகைன் நம்ம ஆஸ் பர் நம்ம ட்ரேட் பண்ற நம்ம வந்து லோ ரிஸ்க் டேக்கிங் ட்ரேடர்ன்றதுனால நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒன்ஸ் 50 பாயிண்ட் கவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மேபி நம்ம 50% ப்ராஃபிட் புக் பண்ணிருப்போம். இல்லைனாக்கா நாம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட்டுக்கு போட்டு வெயிட் பண்ணிருக்கோம். அகைன் மார்க்கெட் என்ன ஆச்சு, வந்து ஹிட் பண்ணிச்சு. ஹிட் பண்ணி உங்க ஸ்டாப் லாஸே எடுத்துருச்சுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஸ்டாப் லாஸே எடுத்துருச்சோ இல்லை காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் கொடுத்துருச்சோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல எக்ஸிட் கொடுத்துரும். அகைன் மார்க்கெட் என்ன ஆச்சு, வந்தது 0.38ல சப்போர்ட் எடுத்தது. அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்தது. அடுத்த நாள் வந்து கேப் அப் க்ளோசிங் கொடுத்துருச்சு. கேப் அப் க்ளோசிங் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆச்சு, ஆல்மோஸ்ட் நீங்க வந்துட்டு இப்போ உங்களுக்கு புது ஸ்விங் ஹை ஒன்று வந்து கிரியேட் ஆயிருக்கும்ல. இந்த புது ஸ்விங் ஹை இப்போ ஆல்ரெடி இங்க போயிட்டு கீழே வந்ததுனால இங்க போயிட்டு கீழே வந்ததுனால உங்ககிட்ட ஒரு புது லோ புது ஹை இருக்குல்ல. இந்த புது லோ புது ஹையை நீங்க வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து புது லோ புது ஹை. இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், கண்டினியூஸ் கேண்டிலே அப்படியே பிளான் பண்ணணும். அதுக்கு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இதை வந்து டெலிட் பண்ணிட்டு இந்த புது லோ புது ஹையை மார்க் பண்ணி கீழே கொண்டு போயிடும். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ல எங்கேயாவது சப்போர்ட் எடுத்திருக்கா, ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ல இந்த ஏரியால எங்கேயாவது உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கா, மேல போச்சு மார்க்கெட் அங்க இருந்து கண்டினியூஸா கீழே வந்துச்சு, எங்கேயாவது சப்போர்ட் எடுத்திருக்கா, எடுக்கல. சரிங்களா, இப்போ உங்களுக்கு ட்ரேட் வந்து இனிஷியேட் கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரேட் இனிஷியேட் ஆயிருக்காது. அப்போ உங்களுக்கு இந்த அப் ட்ரெண்ட்ல நீங்க இந்த கேண்டல்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ணிருக்க மாட்டீங்க. இப்போ அகைன் மார்க்கெட் கீழே வந்தது, இந்த ஏரியா நமக்கு வந்து இன்வாலிட் ஆயிடுச்சு. இந்த ஏரியா நமக்கு ட்ரேட் கிடைச்சிருக்காது, இன்வாலிட் ஆயிடுச்சு, நம்ம டெலிட் பண்ணிடலாம். அகைன் மார்க்கெட் இங்க வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சா, கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணி ஒரு ஹேமர் பேட்டர்ன் கொடுத்துச்சா, அடுத்து 4 நாள் உங்களுக்கு இங்க கன்சாலிடேட் பண்ணிருக்கா. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஏரியாவை அகைன் மார்க் பண்ணலாம். சரிங்களா, இந்த ஏரியாவை நீங்க மார்க் பண்றீங்க. அகைன் மார்க் பண்ணிட்டு இது எத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பேட்டர்ன் வச்சுட்டு உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா, ஏன்னா நானும் வந்து இதை வந்து லைவ் மார்க்கெட்ல இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணதும் இல்லை. மேக்சிமம் யாருமே வந்து இதை யூஸ் பண்ணி பெருசா ப்ராஃபிட் எடுத்ததா எனக்கும் தெரியாது. என்னுடைய சர்க்கிள்ல எனக்கு யாரும் தெரியாது. இந்த டூலை வந்து பெருசா நிறைய பேர் யாரும் யூஸ் பண்ணதில்லை. மேபி இதை நம்ம வந்து ஒன்லி வே ஆஃப் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்லை இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஆவரேஜ் வெயிட்டேஜ் சப்போர்ட் இருக்குல்ல, அந்த வெயிட்டேஜ் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அகைன் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் பண்ணி சைடு வேஸ்ல போகுது. இந்த பிரேக் அவுட் ஆயிருந்தா நம்மளும் இந்த இடத்துல பிரேக் அவுட் பிரைஸ் ஆக்ஷன் ஆஸ் பர் பிரைஸ் ஆக்ஷன் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்போம். பிரைஸ் ஆக்ஷன்ல ட்ரேட் எடுக்கலனாலும் இது என்ன பண்ணிச்சு, மேலே போச்சு. 23ல சப்போர்ட் எடுத்தது, 23ல சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் உங்களுக்கு ஒரு கிரீன் கேண்டல் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த கிரீன் கேண்டல் க்ளோசிங் கொடுத்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அடுத்து இந்த கிரீன் கேண்டலோட ஹைல இருந்து நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணிருப்பீங்க. ட்ரேட் மேலே போச்சு, ஆஸ் எக்ஸ்பெக்டட் ட்ரேட் வந்து மேலே போச்சு. நீங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை ட்ரைலிங் ஸ்டாப்போ பிளான் பண்ணிருப்பீங்க. சரிங்களா, இப்போ வந்து ரிவர்சல் இது இந்த இடத்துல பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் ஒரு இந்த ஹையை நம்ம வந்து மார்க் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க இருந்து நம்ம இந்த ஹையை வந்து மார்க் பண்ணி பார்த்துட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ரெட் கேண்டல் கொடுத்து இப்போ நம்ம இதை வந்து ரெட் கேண்டலா கன்சிடர் பண்ணலனாலும் எதை இந்த ஒரு சின்ன ஹேமர் பேட்டர்னை நீங்க வந்து ரெட் கேண்டலா கன்சிடர் பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டீங்க, கவனிக்கல அப்படின்னா பரவாயில்ல. அடுத்து இங்க ஒரு பெரிய ரெட் கேண்டல் கொடுத்துருக்கு, இந்த ஏரியாவை நீங்க வந்து மார்க் பண்றீங்க. மார்க் பண்ணீங்கன்னா என்ன ஆச்சு, அகைன் உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் வந்து பிளான் பண்ணிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் எங்க வந்திருக்கு, கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்துட்டு இங்க என்னாச்சு, ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆச்சு. ஹேமர்னா டோஜி பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த டோஜி கிரியேட் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, டோஜி கிரியேட் ஆனா கான்ஃபிடண்டா ட்ரேட் எடுப்பீங்களா யாராவது? நான் எடுக்க மாட்டேன். எக்ஸாம்பிள் வந்து எனக்கு டோஜியா இருந்தா இந்த பேட்டர்ன் எனக்கு வந்து கன்ஃபியூசிங் பேட்டர்ன் அப்படின்றதுனால நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க மாட்டேன். மேபி நீங்க எடுத்திருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்விங் லோல ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கும். ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு அகைன் உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆச்சு, கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ல வந்து சப்போர்ட் எடுக்குது.
இது கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனு. இது வந்து 61 வந்து கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன். இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் உங்களுக்கு ஒரு கேண்டில் வந்து கிரீன் கேண்டலா கொடுத்துருக்கு. இந்த கிரீன் கேண்டலோட ஹைல உங்களுக்கு வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் ஆயிருக்கும். இனிஷியேட் ஆச்சா? ஆகல. அடுத்த கேண்டில்ஸ்ல ஆகல. மேபி கீழே போயிட்டு 50ல போயிட்டு 50லயோ 100லயோ ஃபுல்லா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு பெரிய சப்போர்ட் எடுத்துட்டு இங்க இருந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்ல இருந்து வந்திருக்கு. மேபி நீங்க இந்த இடத்துல என்டர் பண்றதா இருந்தா ஒரு லிமிடெட் குவான்டிட்டியில. ஏன் இந்த இடத்துல லிமிடெட் குவான்டிட்டி? மேல இருக்கும்போது நான் வந்து லிமிடெட் குவான்டிட்டி தான் சொன்னேன். கீழே இருக்கும்போது ஏன் லிமிடெட் குவான்டிட்டி தான் சொன்னேன்? ஏன்னாக்கா இது வந்து ஆல்ரெடி கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு கீழே வந்துருச்சு. அப்போ நீங்க ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா ஆப்வியஸா நீங்க வந்து என்ன பண்ணணும், குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணி தான் அந்த இடத்துல ரிஸ்கி ட்ரேட் எல்லாம் பிளான் பண்ணணும். இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருந்தா 50%ல ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கணும். கோல்டன் 50% to 61% கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ல இருந்து ரிவர்சல் ஆயிருக்கணும். ஆனா அங்க இருந்து ஆகல, இங்க இருந்து ஆயிருக்கு. நீங்க ஒரு மினிமம் குவான்டிட்டி நீங்க இங்க இருந்து பிளான் பண்றீங்க. அப்போ நல்ல ஒரு அப்மூவ் கண்டினியூஸா ரெட் கேண்டல் தெரியாத வரைக்கும் நீங்க வந்து ட்ரேட்ல வந்து உட்காந்துருக்கீங்க. கண்டினியூஸா இது வந்து மேல போகுது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து தெரியுதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ மேல போயிட்டு கன்சாலிடேட் பண்ணிச்சு இந்த ஏரியால. இதை வந்து நீங்க வந்து ஒரு ஹை பாயிண்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் ஹையா கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் லோவா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு மேல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹையா செட் பண்ணிட்டு டவுன் பாயிண்ட் கீழே டவுன் லோவை வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட்லாம் எங்க வரணும், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டு கீழே போயிட்டு பவுன்ஸ் ஆயிட்டு இங்க வரணும். இங்க வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும். எடுத்துட்டு மறுபடியும் கீழே போகணும். போனா ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம கரெக்டா எக்ஸாக்டா என்ன கொடுத்துருக்கோம் பார்ப்போம். மார்க்கெட் ஸோ எந்த இண்டிகேட்டரும் உங்களுக்கு வந்துட்டு பெருசா என்ன சொல்றது, பெருசா அக்யூரேசியோடலாம் கொடுத்துறாது. கூடவே நம்ம வந்து 2-3 தாட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மார்க்கெட் கண்டிப்பா வந்துட்டு ஏன் இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் வந்துட்டு ஒரு நிஃப்டி வந்து 2% 3% டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்குது, கண்டிப்பா புட் ஆப்ஷன்ல நீங்க பை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் காட்டிடும். இது ஃபெபினசி இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு காட்டிடும். ஆனா சைக்காலஜிக்கலா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளவு தூரம் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இங்க இருந்து கண்டிப்பா டெக்னிக்கலா இல்லைனாலும் ஃபண்டமெண்டலா மார்க்கெட் வந்து இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து மேல போயிடணும் அப்படின்ற நமக்கு அந்த மாதிரி ஒரு பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ நீங்க நிஃப்டி என்ன பண்ணிருக்கு, கீழே வந்தது, இந்த ஏரியாவை நம்ம மார்க் பண்ணோம். நிஃப்டி அகைன் மேல போச்சு, 38ல போயிட்டு மறுபடியும் ஒரு டோஜி கேண்டல் ஃபார்ம் பண்ணுச்சு. டோஜி கேண்டல் ஃபார்ம் பண்ணி அகைன் ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ரெட் கேண்டல் கீழே நீங்க வந்து மேபி ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க ஹிட் பண்ணிருக்கலாம். இந்த ஏரியா இந்த ஏரியா வந்து டார்கெட்டா இருந்திருக்கும். டார்கெட் மிஸ் ஆச்சுன்னா நீங்க எங்க ஸ்டாப் லாஸ் எங்க போட்டிருப்பீங்க, இந்த ஜோனுக்கு மேல போட்டிருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. அகைன் 1 hour கேண்டல்ல உங்களுக்கு கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. கண்டினியூஸா போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணிருக்கா பண்ணலையா பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். பண்ணலனாக்கா இந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு இந்த இடத்துல அடுத்த நாள் கேப் அப்பா ஓப்பன் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு ஹிட் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனை வந்து பிளான் பண்ணணும். ரீட்ரேஸ்மெண்ட் ஃபெபினசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல இப்படிதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 hour 1 day 1 week அந்த மாதிரி யூஸ் பண்ணி லாங் ட்ரேட் இனிஷியேட் பண்றவங்க பண்ணுவாங்க. இன்ட்ராடேல இது வந்து பெருசா உங்களுக்கு வந்து கை கொடுக்காது. ரொம்ப நம்ம அக்யூரேட்டா போயிட்டு நடந்து முடிஞ்ச மார்க்கெட்ல போயிட்டு செக் பண்ணா நமக்கு வந்து இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கிடைக்கும். இங்க இருந்து சப்போர்ட் எடுத்திருக்குப்பா, சப்போர்ட்ல இருந்து டவுன் ஆயிருக்குப்பான்னு. இது நான் ஜென்ரலா நீங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிரைஸ் ஆக்ஷன்லேயே இது வந்து நடந்துருக்கு. ஸோ அதுவே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இல்லைன்னா இது இங்க வரைக்கும் ட்ரா பண்ணி பார்ப்போம். இதை வந்து ஹையா கன்சிடர் பண்ணிட்டு இதை வந்து லோவா கன்சிடர் பண்ணிட்டு
இங்க டிரா பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோல்டன் ரிட்ரேஸ்மெண்ட்ல இருந்து ரிட்ரேஸ் பண்ணிட்டு ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருக்கு. இந்த ரெட் கேண்டிலோட லோல நீங்க ஷார்ட் பண்ணிருந்தீங்கன்னாக்கா இவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணிருக்கலாம். இது இன்ட்ராடேல நடந்து முடிஞ்ச மார்க்கெட்ல நம்மளால வந்து கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். ஸோ இன்ட்ராடே நீங்க வந்து பிளான் பண்ணி செக் பண்ணி பாருங்க, பேக் டெஸ்டிங் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருந்தா நீங்க இந்த பேட்டர்னை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. பிளஸ் கொஞ்சம் ஃபண்டமெண்டலா யூஸ் பண்ணிக்கிட்டு யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது? இவ்வளவுதான் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூல் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து ஹையா நோட் பண்ணியிருக்கேன், இதை வந்து லோவா நோட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் அகைன் மேலே வந்தது, ஒரு கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு இந்த பிரேக் டவுன் பண்ணது. இந்த பிரேக் டவுன்ல நீங்க தாராளமா பிளான் பண்ணிருக்கலாம். இது ஆல்மோஸ்ட் என்னாச்சு, இது வந்து இவ்வளோ பெரிய டைம் ஃப்ரேம் உங்களுக்கு வந்து இது வந்து மேபி ஒரு 10 மினிட்ஸ் கேண்டலா இருக்கலாம், 15 மினிட்ஸ் கேண்டலா நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம். 15 மினிட்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 செகண்ட். ஸோ 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் பிரேக் டவுன், இந்த கோல்டன் பிரேக் டவுனுக்கு கீழே உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுக்குது. தாராளமா ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணிருக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ்ல நம்பர் ஆஃப் நிறைய கேண்டில்ஸோட ஆவரேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு டீசெண்டான ஒரு ட்ரேட் கிடைக்கும். ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ற மாதிரியான ட்ரேட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ காலையிலே மார்க்கெட் வந்து அன்னைக்கு வந்து கேப் டவுனா ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமும் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் லோ பண்ணது அகைன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்விங் லோவை இங்க இருந்து இங்க வரைக்கும் கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். அவ்வளவுதான். ஓகேங்களா சார்? வேற ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி டிரா பண்ணணும்? யாரோ கொஸ்டின் கேட்குறாங்க. குணாசேகர், ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே. ஹலோ, வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? அவ்வளவுதான், ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சது. நோ டவுட் சார். இது நம்ம பிரைஸ் ஆக்ஷன்லயே பாத்திரலாம் சார். இவ்வளோ போயிட்டு குழப்பிட்டு இருக்க தேவையில்லை. ஆமா, நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ல நம்ம போடுறது எல்லாமே வந்து அதுதான். பிரைஸ் ஆக்ஷன்லயே உங்களுக்கு தெரியும். பிளஸ் என்ன சொல்றது, இது வந்து ஒரு என்ன சொல்றது, பிரைஸ் ஆக்ஷன் சரியா பார்க்க தெரியாதவங்க பிளஸ் இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலா நம்ம வச்சுக்கலாம். அவ்வளவுதான், ஒரு சப்போர்ட்டிங் டூல், அடிஷனல் சப்போர்ட்டிங் டூலா வச்சுக்கலாம். ஸோ வேர்ல்டு வைடா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய வேர்ல்டு வைட் ட்ரேடிங்ல இருக்கிற கிரிப்டோவா இருக்கட்டும், குட் ஆயிலா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், காப்பரா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனை யூஸ் பண்ணி நிறைய வந்து பிளஸ் ப்ரைஸ் ஆக்ஷனோட ட்ரேட் பிளான் பண்ணுவாங்க. பிளஸ் ப்ராப்பரான பொசிஷன் சைசிங்கோட பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? புதுசாக யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னாக்கா இந்த ரெக்கார்டிங் செஷனை அப்லோட் பண்ணுறேன். இமீடியட்டாக செஷன் முடிஞ்சப்பறம் அப்லோட் பண்ணுறேன். வேணுன்றவங்க பார்த்துக்கீங்க. இது நீங்கள் அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எல்லா சார்ட்லேயும் சிமிலர் தான். ஸ்டாக்ஸில் பார்த்துக்கலாம், குரூட் ஆயிலில் பார்த்துக்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ப்ளஸ் லோ
இப்போ மார்க்கெட் வந்து டவுன், குரூட் ஆயில் வந்து கீழே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே. குரூட் ஆயில் இப்போ ரன்னிங் இல்லை. இப்போ நேற்றுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கீழே டவுன் போயிருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் மேபி மண்டே காலையில ஓப்பன் ஆனாக்கா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு கிரீன் கேண்டல் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு ஹை கிடைச்சிருச்சு, புதுசா ஒரு லோ கிடைச்சிருச்சு. இது இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? இந்த டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம வந்து ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை வந்து போட போறோம். இப்போ இதுல நம்ம வந்து போய் தேட போறோம் எங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு அகைன் வந்து ரிவர்சல் ஆகுதா, இல்ல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா, ட்ரெண்ட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட்ஸ்? வெபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை பத்தி வேற ஏதாவது டவுட் இல்லைனாக்கா நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா வெபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை பத்தி இருக்கட்டும். சார் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் elaborate சொல்றீங்களா? ஓகே, அது சொல்றேன். இப்போ அப்படின்னா நான் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்டாப்.